friends, welcome to Samriya channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பத்தி தான். நான் இந்த ப்ராடக்ட்டை ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதோட ஹானஸ்ட் ரிவ்யூவை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது எதை பத்தின ரிவ்யூனா velfit facial hair remover பத்தின வீடியோ. இதுதான் அந்த ப்ராடக்ட். அழகா கியூட்டா இருக்குல. இந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம வீடியோக்குள்ள போக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜென்ரலாகவே நம்ம லேடிஸ் வந்து பியூட்டி கான்ஷியஸ் ரொம்ப ஜாஸ்தி. பியூட்டிக்காக நம்ம கொஞ்சம் அதிகமான பணம் தான் செலவு பண்ணுவோம். நம்ம ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும் போதோ இல்லைனா காலேஜ் போகிற டைம்லையோ வந்து நம்ம பக்காவாக நம்மளோட ஸ்கின்னை பார்த்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு வெறும் வந்து சாப்பிட்றது, வெளியில் ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வர்றது இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியாது. நம்ம ஃபேஸையே வந்து நம்ம கண்ணாடியில் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்மள ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு ஒரு ஈவினிங் வந்து கிளம்ப சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு தோணும், ஐயோ நான் இன்னைக்கு ஐப்ரோஸே பண்ணலையே, ஐப்ரோஸ் இப்படி இருக்கே, நான் அப்போல போய் ரிமூவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி தோணும். அந்த டைமுக்கு நம்மளால் டக்குன்னு கிளம்பி ஒரு பார்லருக்கு போக முடியாது. இருக்கிற முகத்திலேயே வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி நம்ம கிளம்பி போயிடுவோம் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து velfit ஹேர் ரிமூவர். இது வந்து நம்மளோட டே டு டே ஹேர் ரிமூவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது பார்க்கவே லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிளேட் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் இதை நம்ம இப்படி ஆன் பண்ணோம்னா இது சவுண்டு கேட்கும். இவ்வளோ சவுண்டு கேட்குதே, என்ன ஆகுமோ ஸ்கின்னுக்கு அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். இது சும்மா சத்தம் மட்டும்தான். பெருசாக வந்து கீறுறதெல்லாம் இல்லை. ரொம்ப பெயின்லெஸ்ஸாக இருக்குது. இரிட்டேஷன் இல்லை. இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னா நம்ம நினைக்கவே வேணாம். பிளேடு இருக்குது. அது ரொம்பவே ஷார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2 தடவை பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து சுத்தமாக ரிமூவ் ஆகிடுது. குட்டி குட்டி ஹேர்னால் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 3-4 ஸ்ட்ரோக்ஸ் போட வேண்டியிருக்கு. மற்றபடி இது போதும். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் லேடிஸ்க்கு. ஆன் த கோல நம்ம வந்து எங்கேயோ இப்போ வெளியில் போகிறோம், சட்டுன்னு கிளம்பணும், அந்த டைமுக்கு நமக்கு பார்லர் போகலாம் நேரம் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு இந்த ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து கடகடான்னு பண்ணிவிட்டு ஓடி போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இது ஈஸி டு யூஸ் ப்ராடக்டாக இருக்குது. ஒரு லிப்ஸ்டிக் போடுற டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும். வந்து நம்ம ஐப்ரோஸோ இல்லை அப்பர் லிப்போ பண்ணோன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இங்கெல்லாம் வந்து ரெட் ஆகிடும், நம்மளுக்கு இந்த இடம்லாம் ரெட் ஆகிடும். அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இதில் இல்லை. ஏன்னா வந்து இது ஸ்கின்னோட ஒட்டி எடுக்கிறது இல்லை, வேரோட புடுங்கியும் போடுறது கிடையாது ஹேரை. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இரிட்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட் எதுனா வந்து இதுதான். அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா. இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிற ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிறதுனால முடியை இப்படி வச்சுட்டு, முடி மேலே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி விட்டுட்டு அப்படி ப்ளக் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது பிடிச்சி இழுக்கும் போது முடி ப்ளக் ஆகிட்டு வரும். இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த்ரெட்டிங். நம்ம வந்து ஒரு பார்லர் போய் த்ரெட்டிங் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரெட்டு வச்சு ஒரு ஹேராக வந்து ப்ளக் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அதே தான் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு செல்ஃபாக பண்ணும் போது அப்படி டக்குன்னு பிடுங்கும் போது கொஞ்சம் பெயின் தெரிய தான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனாலும் பார்லர் போய் பண்ணுற அளவுக்கான இரிட்டேஷன் வந்து இதில் இருக்காது. இது கொஞ்சம் பெயின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சின்ன முடியை கூட நல்லா பிடிச்சி இழுத்துரும். அதனால நம்மளுக்கு என்னென்னா ஹேர் க்ரோத் வந்து உடனே நடக்காது. ஒரு பார்லர் போனோன்னா நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து செல்ஃபாக நம்ம இது பண்ணும்போது கிடைக்கும். இங்கே வந்து ஆக்சுவலி நெயில் பாலிஷ் தடவை வச்சுருக்காங்க பசங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லைன்றதுனால இதை பசங்க அடிக்கடி எடுத்து விளையாடுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. 1 இயராக ஒரு பேட்ரி ப்ராடக்ட்டு ஒர்க் ஆகுதுன்றதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லையா. பாருங்கள், இது வந்து பேட்ரியில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. இது ரீசார்ஜபிள் வருது. நம்ம கனெக்ட் பண்ணி ஃபோன் கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு பேட்ரி தான். ஒரே ஒரு AA பேட்ரி வந்துட்டு போட்டு ஒரே ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்படி பேட்ரி போட்டுட்டு இதை லாக் போட்டுட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா சரிங்களா, இந்த லைட் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காகனா நம்ம பண்ணும்போது இந்த லைட் வந்து நம்மளுக்கு அடிக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த லைட்னால நம்ம ஒரு யூசேஜும் இல்லை. நம்ம இப்படி வச்சு பண்ணும்போது கூட அந்த லைட் வந்து அங்கே அடிக்காது. ஆக்சுவலி லைட்டே அடிக்காதுன்னா அது சும்மா ஒரு அழகுக்குன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து அந்த பர்பஸ்க்காக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த லைட் வந்து நம்ம மேலே அடிக்குமா, ஸோ தட் நம்மளுக்கு எடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்படி ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி வச்சு
இப்படி ரொட்டேஷன் மோடில் இப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணால் வராது. இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி தான் இங்கே ஒரு சர்க்குலர் மோஷன் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகும். எங்கே ஹேர் இருக்கோ அங்கே வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் கொடுக்கணும். சர்க்குலர் மோஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஹேர் நல்லா ரிமூவ் ஆகும். வந்து அப்பர் லிப் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்பர் லிப் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு ரொட்டேஷ்னல் மோட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எடுத்துரும். மெதுவாக அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சூப்பராக எடுத்துரும் முடியலாம். அதுவே வந்து இதை நீங்கள் ஐப்ரோஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க போட்டிருக்காங்க இந்த ப்ராடக்ட் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது எனக்கு ஐப்ரோஸ்க்கு ஒர்க் ஆகலை. என் ஸ்கின் வந்து இங்கே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த இடம் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஜென்ரலாகவே. அதனால இந்த இடம் வந்து நம்மளுக்கு போட்டு எடுக்கும் போது வலிச்சிச்சு எனக்கு. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், ஐப்ரோஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதை வச்சு ஐப்ரோஸ் மேலே வச்சப்போ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருச்சு. அதனால் நான் அதுலேருந்து இது ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் இந்த சென்டர் பார்ட் ரிமூவலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட் வந்து எடுக்கிறதுக்கோ இல்லைனா உங்களுக்கு நெத்தி மேலே நிறையா முடி இருக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு இங்கெல்லாம் முடி இருக்கும், இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். சில பேருக்கு இந்த இடத்துல கூட முடி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இது வந்து அதுக்கான ப்ராடக்ட் தான். பட் ஐப்ரோஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட் க்ளீனிங் பற்றி சொல்லணும். க்ளீனிங் எப்படி இதை பண்ணலாம்? ஏன்னா வந்து நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும்போது டைனி ஹேராக இருந்தாலும் டெபாசிட் ஆக தான் செய்யும் இல்லையா? எங்கே டெபாசிட் ஆகும்னா இது உள்ளே, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்து உள்ளே தான் டெபாசிட் ஆகும். இதை நம்ம எப்படி கழட்டணும்னா இது மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோன்னா மூடி கழட்டுற மாதிரி தான், ஒரு பாட்டில் மூடி கழட்டுற மாதிரி தான் ட்விஸ்ட் கொடுத்தோன்னா இதோ வந்துருச்சா இப்படி வந்துருச்சா. இதை நம்ம என்ன பண்ணணும், இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் தருவாங்க பார்த்தீங்களா. நான் 1 இயராக இதை பத்திரமா வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம உள்ள அப்படி டக் 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 டக்னு எடுத்துடலாம். எடுத்தோன்னா அதில் இருக்க சின்ன சின்ன டைனி ஹேர் டெபாசிட்ஸ்லாம் வந்து வந்துடும். அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை திரும்பவும் எடுத்து அழகாக சக்குன்னு மாட்டிட்டோமா, அவ்வளோதான். திரும்பி இது ரெடி டு யூஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். க்ளீனிங் வந்து அவ்வளோ கஷ்டமே கிடையாது. அண்ட் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ண உடனேயும் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ. இப்போ யூசேஜை பொறுத்து உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ரொம்ப நிறையா பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ரக் ஆகி இது ஒர்க் ஆகாமல் நின்றோம். அப்போ ஒர்க் ஆகிடுச்சு நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி அதை இதெல்லாம் டைனி ஹேர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்ட பிறகு இது திரும்பவும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. இது அடிக்கடி நீங்கள் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறது நம்ம அடிக்கடி ஒவ்வொரு யூசேஜ்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பண்ணோன்னா அது உள்ள வந்து ரொம்ப குட்டியான பார்ட்டிகல்ஸு ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விழுந்துருச்சுன்னா அதுக்கு யூஸே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது. அதனால நம்ம அதை தொலைக்காமல் அதை பத்திரமா திரும்ப மூடணும். ஜென்ரலாக நம்ம பிளேட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர 3 டவுட் என்னென்னா வந்து ஹேர் திக்காக வளர்ந்துருமா, அடுத்தது வந்து ஜாஸ்தியாக வளர்ந்துருமா, நிறையா இப்போ இருக்கிறத விட ஜாஸ்தியான முடி வந்து வளர்ந்துருமா அப்படின்றது, அதுக்கப்புறம் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்றது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து முடி திக்காயிடுமா அப்படின்றது. முடி வந்து திக்காலாம் வளர்றதில்ல, முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் நான் ஹேர் டெக்ஸ்சரில் வந்து நான் எந்த ஒரு சேஞ்சும் பார்க்கல. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா வந்து நிறையா வளர்ந்துருமா அப்படின்னா அதுவும் ஒன்றும் நிறையாலாம் வளர்றதில்ல, நம்மளுக்கு முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. தேர்டு, அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குமா, நம்ம வந்து பிளேடில் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருமா முடி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது உண்மை தான். சீக்கிரம் வளர்ந்துடும். ஏன்னா வந்து இது த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி ஹேரை ப்ளக் பண்ணி போடுறது கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் இடம் விட்டு தான் வந்து முடியை எடுக்கும். அதனால வந்து ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே போய் ப்ளக் பண்ணி போடுறதுக்கும் மேலாக ஷேவ் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரம் வளர்ந்துருமான்னு கேட்டால் ஆமாம், சீக்கிரமாக தான் வளர்ந்துடும். மற்றபடி உங்களுக்கு அதே மாதிரி தான் வளரும். நீங்கள் முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸை சொல்லலாம். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை விட வந்து என்ஹான்ஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குது, அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி இருக்குது, அப்புறம் இதோட டாப் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மாதிரி ப்ராடக்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இது 1 இயராக நான் யூஸ் பண்ணதுனால இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபீட்பேக் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்பர் லிப்ஸ்க்கும் ஃபேஷியல் ஹேருக்கும் ஐப்ரோஸ்க்கும் நோ. இதை வச்சு ஐப்ரோஸ் பண்ணால்
ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒர்க் ஆகலை. உங்கள் யாருக்காச்சும் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அதை மோட்டிவேட் பண்ணும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாம். Until then, it's bye from Jemima. Take care.